ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து நடத்துகின்ற இந்த தினசரி இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த சிறப்பான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி அவர்களுடைய ஞான களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய பெட்டகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழக்கிழமைகள்ல நம்ம கவிதைகளை பார்த்து வரோம். அந்த தொடர்ல ஜீவகாந்தம், வான்காந்தம், அந்த இரண்டை பற்றிய அந்த மகரிஷியோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரித்தமெட்டிக்கா தான் இருக்கு இல்லைங்களா? இறைநிலையை பற்றி, அப்புறம் பிரபஞ்சத்தை பற்றி, அந்த பிரபஞ்சத்துல பஞ்ச பௌதிக பிரிவுகள் எப்படி தோன்றுச்சு, அது அலை இயக்கம் அப்படிங்கிற அதுல அடுத்தது அந்த அலை இயங்கும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான விஷயம்தான் காந்தம் என்று சொல்லக்கூடியது. அந்த காந்த தத்துவத்தை பத்தி அழகாக ஜீவகாந்தம், வான்காந்தம் கொடுத்திருக்காங்க. அப்போ அதுல வான்காந்தம் அப்படிங்கிறத பத்தி அம்மா நேற்று ரொம்ப அழகா அந்த வான்காந்த களம், அது ஒரு எப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான கருமையும் அத்தனை விஷயங்களையும் ஈர்த்து பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்டகமும், அது போல இந்த வான்காந்த களமும் அப்படிதான் இல்லையா? அந்த ஜீவகாந்தமும் வான்காந்தமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு அன்பர் மகரிஷிக்கு இளநீர் வாங்கி கொடுத்தாங்க. இளநீர் குடிச்சிட்டு எப்படி இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டபோது சுவாமிஜி சொன்னாங்களாம், கடல் தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் ஆச்சரியமா பார்த்திருக்காரு. கடல் தண்ணியா? நான் என்னோட தோப்புல இருந்து விளைஞ்ச இளநீர்ல கொடுத்தேன் அப்படின்ன போது, அப்ப மகரிஷியினுடைய அந்த தீர்க்கமான ஒரு பார்வை எப்படின்னா மூலத்தை நோக்கி பார்க்கிறாரு. இந்த இளநீர் எங்கிருந்து வந்தது? அது தென்னை மரத்துக்கு எங்க வேர்ல விடக்கூடிய தண்ணி அப்படியே போய் மேல இளநீராக மாறுது. அந்த வேருக்கு தண்ணி எங்க இருந்து எடுத்தோம்? கிணத்துல இருந்து எடுத்தோம். அந்த கிணத்துக்கு தண்ணி எங்க இருந்து வந்தது? இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது கடைசியில என்னது? கடல் தண்ணி தான் ஆவியா போச்சு, ஆவியா போய் மழையா பெஞ்சது, மழையா பெஞ்சு ஒவ்வொரு இடமாக கிணற்று தண்ணி அது வேருக்கு போச்சு, இளநீராச்சு. அப்ப இந்த மூலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கிணத்துல இருக்கக்கூடிய ஊற்று மறைமுகமாக அது கடலோட எப்போதும் இணைஞ்சுதான் இருக்குமா. அப்ப அதே போல எல்லாவற்றையும் அதாவது அதிலிருந்து பிரிந்து வந்த பிம்பங்களாக இருக்கக்கூடியது எல்லாம் மூலப்பொருளோட இணைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அந்த வெளிப்பாட்டை மகரிஷி அழகா விளக்குறாங்க நமக்கு இந்த ஜீவகாந்தத்தை பற்றியும் வான்காந்தத்தை பற்றியும். அந்த யுனிவர்சல் மேக்னட்டிசம் அதை பத்தி நம்ம பார்த்தோம். இல்ல எல்லாருடைய அனுபவங்களும் அங்கே சுருக்கி இருப்பா வைக்கப்பட்டு இருக்கு இல்லையா? அப்ப அது மனிதனோடையும் தொடர்புலதான் இருக்கு. ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் தானே அங்க இருக்கு. ஒவ்வொரு எத்தனை கோடி மக்களுடைய எண்ணங்கள், அவங்க செய்ய நினைந்த ஜோடனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில அத்தனைக்குமான பதிவுகள் பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக பெறக்கூடிய அத்தனையும் அங்கே பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவானதுதான் ஒவ்வொன்றாக வெளிப்படுது. அம்மா ரொம்ப அழகா நேத்திக்கு சொன்னாங்க இல்லைங்களா? அதாவது ராமகிருஷ்ணரை பத்தி தெரிந்து கொள்ளணும், எனக்கு அவரோட இணைந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய தத்துவத்தை அப்படின்னு மகரிஷி கிட்ட பாலச்சந்திரன் ஐயா கேட்டதாகும். அப்ப அவர் சொன்னாரா, மகரிஷி என்ன சொன்னாங்க? நீங்க ஒருமித கணத்தோடு எதை நினைக்கிறீங்களோ அந்த வான்காந்தம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். எதை நினைக்கிறோமோ அந்த செய்தியை கொடுக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் வீட்லயும் தொலைக்காட்சி இருக்கு இல்லைங்களா? அது தொலைக்காட்சி தான் இருந்தாலும் வச்சிருக்கோம் பல நல்ல விஷயங்கள் பார்க்கறதுக்காக. அப்ப அந்த தொலைக்காட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கருவி என்ன பண்ணுதுங்க?
ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை எல்லாம் இருக்குது. இப்ப நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் களத்துல, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த வெற்றிடம்னு சொல்றோமே, அந்த காந்த களத்துல எல்லா சேனலோட அலைகளும் இருக்குங்க, இல்லையா? நம்ம இந்த உலகத்துல அலை வடிவத்துல இருக்கிற அத்தனையும் இந்த வான்காந்த களத்துல இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தொலைக்காட்சிய நாம அதற்கான பவரை ஆன் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு சேனலுக்கான பட்டனை அழுத்தின உடனே அந்த தொழில்நுட்ப கருவி என்ன பண்ணுதுங்க, அந்த சேனல்ல அந்த சேட்டிலைட்ல இருந்து ஒளிபரப்பக்கூடிய விஷயத்த ஈர்த்து பிடிச்சு இங்கே காமிக்குது, இல்லையா? இதுதானே நடக்குது. எத்தனையோ கோடான கோடி அலைகள் இருக்கு. ஆனா இந்த தொலைக்காட்சியில எந்த சேனலை நம்ம போடுறோமோ அந்த நம்பர், அதற்கென ஒரு டெக்னிக்கல் திங்ஸ் இருக்கு, அதோட கனெக்ட் ஆகி அந்த ஆற்றலை மட்டும் ஈர்த்து பிடிச்சு எடுத்துக்குதுங்க. மொபைலோட அத்தனை மொபைல் ப்ரமோட்டர்ஸோட அலைகளும் இங்க இருக்கா இல்லையா நம்ம சுற்றி? ஆனா என்னோட மொபைல்ல எந்த வைஃபையோட இணைச்சிருக்கணும் அதை மட்டும் ஈர்த்து பிடிச்சுக்குது. அதற்கான ஒரு பாஸ்வேர்டு போடுறேன். அதை போட்ட உடனே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வைஃபையோட ரூட்டரோட கனெக்ட் ஆகுறோம். இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது, அத்தனை பேரும் பேசுறதும் எனக்கும் கேக்குது. அப்ப எல்லாமே காந்தத்தால் இணைக்கப்பட்டு தான் நடக்குது. அந்த ஆற்றலை வாங்கி இணைத்துக் கொள்வதற்கென ஒரு கருவி இருந்தா அது அசேதன பொருட்கள்லையும் இணைக்கப்படுது, மனிதனிடமும் இணைக்கப்படும். ஓரறிவு தவறத்திலிருந்து அசேதன பொருட்கள், உயிர்கள் அத்தனையும் இந்த வான்காந்தத்தோட இணைத்துக் கொள்ளுது, இல்லைங்களா? சூரியகாந்தி பூ இருக்கு. அந்த பூ சூரியன் எந்த பக்கம் இருக்குதுன்னு அதுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, எதுவும் இல்ல. தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு அந்த சூரியகாந்தி பூவுக்கு. ஆனா எங்கே ஆதவன் வருகிறான் என்பதை பார்த்து திரும்பிக்குது, இல்லையா? காலையில மலர்ற பூ காலையில மலருது, சாயந்தரம் மலர்ற பூ சாயந்தரம் தான் மலருது. ஒரு சிலது மனமில்லாம மலருது அழகா, ஒரு சிலது மலர்ந்து இருந்த இடத்துல இருந்தே மனத்தை அப்படி பரப்புது. அப்ப இது எல்லாமே அதன் உள்ளே இருக்கக்கூடிய விண்களினுடைய தொகுப்பு வெளிப்படுத்துகின்ற அலை அங்க சுற்றி இருக்கக்கூடிய களத்துல கரையுது, அதை காந்தமா நம்ம உணர்றோம், இல்லையா? இதுதான் வான்காந்தமாக. இப்ப உயிர்கள் மனிதன்ல வரலாம். அந்த மனிதனுக்கு எங்கே அந்த அறிமுகப்படுத்தப்படுகிறது அந்த காந்தத்தினுடைய அத்தனை தன்மாத்திரைகளும்? ஒரு குழந்தை பிறக்குதுங்க, பிறந்து அடுத்த கணத்தில் இருந்து அதற்கான அந்த இந்திரியங்கள் வழியான அனுபவம் கொடுக்கப்பட்டிருந்தா இல்லையா? அப்படியே தூக்கி மடியில வச்சுக்கிறாங்க உறவுகள். உடனே அதுக்கு தோல் மூலமாக இன்னொரு அழுத்த பதிவு தொடுகின்ற உணர்வு அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. அடுத்தது என்ன பண்றாங்க? நாக்குல சக்கரை தண்ணி வைக்கிறாங்க. அதை தொட்டு வச்ச உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல என்ன தெரியுதுங்க? சத்தியமா அதுக்கு இனிப்பா, உப்பா, புளிப்பா அதெல்லாம் தெரியாது. உள்ள இன்பில்ட் இருக்கு. அதை வெளிப்படுத்துவதற்கு ஒண்ணு தேவைப்படுது. முதல்ல அறிமுகப்படுத்துறது என்னதுங்க? என்னமோ சந்தோஷம் இனிப்புலதான் இருக்குதுன்னு நாம ஒரு எண்ணத்துல இருக்கோம், இல்லைங்களா? சுவைகள்ல மத்த சுவைகள்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அத்தனையும் நன்மைதான் கொடுக்குது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோங்க? ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. அதுக்கு கூட உள்ள ஒரு காரணம் இருக்குதாங்க. சுகி சிவம் ஐயா சொல்றாரு, இப்ப வெற்றி பெற்றோம் நம்ம அப்படின்னா நாம ஸ்வீட்டு மத்தவங்களுக்கு கொடுக்குறோம். கரெக்டா? ஆமா. அது நியாயமான விஷயம். இது நமக்கு தெரியும். ஆனா அவர் இன்னொன்னு சேர்த்து சொல்றாரு, தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நாம ஸ்வீட் சாப்பிடணுமா? இது என்னது புதுசா இருக்கு, இல்லைங்களா? ஆனா அதற்கு காரணம் சொல்றாரு அவரு. இந்த ஸ்வீட்டுங்கிறது ஸ்ட்ரெஸ் குறைக்குமா அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. அதுக்காக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுங்க. இது ஜென்ரலா ஒரு சிலருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா அந்த அந்த இனிப்பு தன்மையில இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் உள்ள போய் பயோமேக்னெட்டிக் லெவல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மனசுக்கு அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சாக்லேட் எடு கொண்டாடுன்னு சொல்றாங்க போல இருக்கு ஆடுல. அப்போ வெற்றி பெற ஒரு மனுஷன் வெற்றி பெற்றுட்டானா அதை பார்த்து மற்றவங்களுக்கு பொறுக்க முடியாம வரும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், இவன் வெற்றி அடைஞ்சிட்டானே நாம தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணுமா? தோல்வி அடையும் போது என்ன நடக்குதுங்க? நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது.
ஐயையோ ஜெயிக்காம போயிட்டோமே, நம்ம வாழ்க்கையில இப்படியே இருந்தா என்ன ஆறுது? அப்படிங்கும்போது, தோல்வி அடையும் போது நாம ஸ்வீட் சாப்பிடணுமா? சாப்பிட்டா நம்மளோட ஸ்ட்ரெஸ் போகும்ன்னு சொல்றாங்க. அப்ப மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம். குழந்தைக்கு பொறந்த உடனே எல்லாம் புதுசா இருக்கே! என்னடா இது எங்க இருந்தோ அழகா ஒரு கூட்டுக்குள்ள எங்க அம்மா பத்திரமா உள்ள வச்சிருந்தாங்க. அங்க இருந்து வெளிய வந்துட்டோமே! இது என்ன உலகமோ! எல்லா பக்கமும் வெளிச்சமா இருக்கு. யாருன்னு தெரியலையேன்னு அத தவிர்த்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதுக்காக ஸ்வீட் குடுக்குறாங்க போல இருக்கு. அப்ப அந்த ஸ்வீட்ட குடுத்த உடனே, அந்த குழந்தைக்கு நாவின் மூலமாக ஒரு இன்னொரு இந்திரியத்தினுடைய அனுபவம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அப்புறம் கண்ணு, காது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கண்ண மிடிச்சு பாக்குது. உருவங்கள் தெரிய தொடங்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில பாத்தீங்கன்னா, 5 புலன்களும் சரியா இருக்கா அப்படிங்கிறத, இன்னைக்கு செக் பண்ணியே குழந்தைய வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பாத்துடுறாங்க. ஹியரிங் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. குழந்தையோட காது கேட்கும் திறன் சரியா இருக்கா? பார்க்கக்கூடிய திறன் சரியா இருக்கா? குழந்தைக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்படிங்கிற அந்த சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் இருக்கா? மூளையினுடைய அதிர்வுகள் நல்லா இருக்கா? இத்தனைக்கும் இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு, பொறந்த குழந்தையோட அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கருவில கூட டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாம் இந்திரியங்கள் வழியாக பெறக்கூடிய அனுபவத்த மட்டும் தான். இல்லையா? இது எல்லாத்தையும் கடந்து மனம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இல்லைங்களா? அந்த மனதுன்னு ஒண்ணுக்குள்ள நல்லத கொண்டு வந்து வைக்கிறதுக்கும், இந்த அனுபவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருத்தரோட துணை தேவை. அவர் யாருன்னா குரு. இல்லையா? குரு இல்லாமல் முடியாது. குருவின் மூலமாகத்தான் ஞானம் அடைய முடியும். சரி, அதற்கு குரு எப்படி தொடர்பு நமக்கு கொடுக்கிறார்? இப்ப மகரிஷி போன்ற மகான்கள் வந்து மாற்றத்தை கொடுப்பதற்கான காரணம், மனிதனுக்கு ஞானம் அடைவதற்கு எளிமையான வழி கொடுக்கப்படணும். இல்லையா? சீடன் என்பவன் இதுக்கு தகுதியே கிடையாது. அவன் சீடன்னு குரு கிட்ட வந்துட்டா, அவனை உயர்த்த வேண்டியது ஒரு குருவினுடைய பொறுப்பா இருக்கு. இப்ப எப்படி ஞானம் அடையறது? அதற்கு எளிமையான வழி என்ன? இப்ப நமக்கு நமக்கு மகரிஷி எப்படி எளிமையா குடுத்தார். அந்த மாதிரி புத்தருடைய ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படி எளிமையா ஞானம் அடைய முடியும்? அதற்கு எளிமையான வழி என்ன? அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உடனே புத்தர் சொல்றாரு, "நீ சுத்தி இருக்கிறதெல்லாம் சும்மா கவனி போதும்" அப்படிங்கிறாரு. சும்மா கவனிச்சா எப்படி ஞானம் கிடைக்கும்? உடனே புத்தர் வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துறாரு. அவருக்கு தாகம் அதிகமா இருக்கு. குடிக்கிறதுக்கு எங்கேயாவது நீர் வேணும். எனக்கு நீ போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சீடர்கிட்ட சொல்றாரு. அந்த ஆனந்தா தண்ணீர் தேடி அலையறாரு. எங்கேயும் கிடைக்கல. ஒரு இடத்துல பார்த்தா, யானைகள் அங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல சேத்துல விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கறாரு. அங்க போய் பார்த்தா, அதுக்கு பக்கத்துல ஒரு நீர்நிலை இருக்கு. அங்க ஒரு தேடி ஒரு குட்டைய கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அந்த யானைகள் அப்போதான் புரண்டு எழுந்து போயிருக்கிறதுனால, அந்த தண்ணி ஃபுல்லா சேராயி குடிக்க தகுதி இல்லாம இருக்கு. உடனே திரும்பி வந்து புத்தர்கிட்ட விஷயத்த சொல்றார். இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோனே, புத்தர் என்ன சொல்றாரு, "எனக்கு அதெல்லாம் தெரியாது. காரணம்லாம் சொல்லாத. எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்." ஆனந்தா என்ன பண்ணாரு, திரும்பவும் வேற வழி இல்லாம அந்த குட்டை கிட்ட போட்டாரு. பார்த்தா, நீர் இப்போது கொஞ்சம் தெளிவானது மாரி தெரியுது. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா, இன்னமும் அருமையாக தெளிஞ்சிருச்சு. உடனே அந்த குட்டை தண்ணீர் சிறிது சிறிதாக தெளிஞ்சு, அதனோட பண்பு மாற்றத்த கவனிக்கிறார் ஆனந்தா. இவர் கேள்விக்கும் விடை கிடைச்சிருச்சு. புத்தருக்கும் தண்ணி கிடைச்சிருச்சு. உடனே அவருக்கு கண்ணுல இருந்து தண்ணி அருவியா கொட்டுது. நீரை கொண்டு வந்து புத்தர்கிட்ட குடுத்துட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சொல்றாரு, மனசுல எண்ணங்கள் அலைமாதி கொண்டிருக்கிற வரைக்கும், குட்டை மாதிரி சேறு படிந்து அது குழம்பி போயிருக்கிற வரைக்கும் ஞானம் கிடைக்காது. அத தெளிவு பெற வைக்கணும். அப்படி தெளிவு பெற வச்சுட்டா, அதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாயிடும். இப்ப இங்க மகரிஷியுடைய நோக்கம் கூட என்னங்க? நம்மை தெளிவு பெற வைக்கிறார் அவர். தெளிவுபடுத்துவதற்கு முதல்ல நம்மளோட மனச அமைதிப்படுத்துறதுக்கு தவம் கொடுத்தாங்க. இல்லையா? தவ பயிற்சிகள் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடைய கொடுக்குறாங்க. அந்த விடைய கொடுக்கும்போது அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த மனசு தெளிவடைஞ்சிருக்கணும். இல்லையா? இந்த குழம்பின குட்டை மாதிரியே இருக்கிற வரைக்கும் வெளியே இருந்து எந்த நல்ல விஷயமும் உள்ள போகாது. அதுக்கு தான் இத்தனை விளக்கங்களும் குடுக்குறாங்க. மனிதனோட வாழ்க்கையில எல்லாம் பிறந்த எல்லா மனிதன் கிட்ட கேட்கிறோம் எப்படி வாழணும் அப்படின்னா, நான் சந்தோஷமா வாழணும். எனக்கு துன்பம் இல்லாத வாழ்வு வேணும். அதுதானே கேட்கிறாங்க. இல்லைங்களா? எல்லாரும் வாழ்க்கையில கேட்கறது என்னங்க? நான் சந்தோஷமா வாழணும். துன்பம் இல்லாம இருக்கணும்.
நான் எப்போதும் இனிமையா இருக்கணும். இதுதான். இது தவறு கிடையாது இல்லைங்களா? மனிதனுடைய அந்த ஆசை தவறு கிடையாது. ஆனால் அதை ஏன் நிறைவேற்ற முடியல? நான் ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறேன்? அப்படிங்கிற கேள்விக்கான விடை மனுஷனுக்கு தெரியாததுதான் காரணம். இல்லையா? சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப மகரிஷியினுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னாலே, சுவாமிஜிக்கு எப்போ அந்த கேள்வி வந்தது? வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஒரு சுவாமிஜி சின்ன வயதுல இருக்கும்போது, அவரு குழிக்குள்ள இறங்கி தறி நெய்வாரு. குடும்பம் ஏழ்மையில இருக்குது. இவருக்கு எப்போதும் அந்த நேரத்துக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பாங்க. உணவு வரல. பசிக்குது அவருக்கு. அப்ப பார்த்தா அம்மா, அப்பாவும் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இப்படி தவம் இருந்து பெத்த இந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியலையே! அப்படின்னு வேதனைப்படுறாங்க. இது வருத்தத்துக்குரிய விஷயம். இது எவ்வளவு வேதனைய கொடுக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வேதனையிலிருந்து மகரிஷிக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. கேள்வி பிறக்குது. என்ன கேள்வி? இந்த உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே பசிக்குது. இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரை தானே. அப்போ உயிருங்கிறது எங்க இருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தேவையான உணவ கடவுள் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கடவுள்ங்கிறவங்க எங்க இருக்கான்? அடுத்தது, நீ சாப்பிடுற ஒவ்வொரு அரிசியிலயும் உன்னோட பேர் எழுதிருக்குன்னு சொல்றாங்களே, ஏன் எனக்கு மட்டும் அந்த அரிசியில பேர் எழுதல? ஏன் எனக்கு வறுமை? ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலிருந்து இருந்து மகரிஷி போன்ற மகானுக்குள்ள இருந்த தெளிவு, சமூகத்துக்கு நன்மை கொடுக்கறதுக்கு இந்த 3 கேள்வியா உருவெடுக்குது. இல்லையா? அவரும் சாதாரண மக்களைப் போல குழம்பின குட்டையாவே இருந்திருந்தாருன்னு வைங்களேன், ஒண்ணும் வருத்தப்பட்டிருப்பாரு. இல்ல எப்படி சம்பாதிக்கிறது? அப்பா, அம்மா கூட சேர்ந்து அவரும் அழுதுருக்கலாம், நடந்திருக்கும். இதெல்லாம் புரியாத வயசா இருந்ததுன்னா, என்னத்துக்கு அழுகுறாங்கன்னு தெரியாமலேயும் இருந்திருக்கலாம். ஆனா மகரிஷி மகானாக பிறப்பிக்கப்பட்டவர். அதனால அவர் யோசிக்கிறார். இல்லையா? அப்ப அந்த யோசனையினுடைய பதில் தானே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிற அத்தனை விஷயமும். இல்லையா? அந்த இன்ப துன்ப காரணம் என்னங்கிற கேள்விக்கு இந்த பாடல் விடை சொல்லுது. இந்த மனிதனுடைய உடம்புல எல்லாமே காந்தத்தன்மை தான். அந்த சுத்தவெளி அசைந்தது, உருவானது. அதிலிருந்து ஏற்பட்ட பஞ்ச தன்மாத்திரைகளாக காந்த தெளிவு இருக்கு. அதுதான் இணைவுது. போன தடவை பார்த்தோம். வேக வேறுபாட்டு அந்த விண்களினுடைய கூட்டமைப்புக்கு ஏற்ப அந்த பொருளினுடைய தன்மை அதிலிருந்து வெளிப்படுகின்ற காந்தம் வெளிப்படும். வித்தியாசப்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒரு ஒரு தனிமத்திலையும் பார்த்தோம் நம்ம. ஹைட்ரஜன்னா அதனோட குணம் இது, ஆக்சிஜன் அதனோட குணம் இது, கார்பன் மோனாக்சைடுனா இப்படி இருக்கு, கார்பன் டை ஆக்சைடுனா இப்படி இருக்கு. இந்த மாதிரி பல மூலகங்கள், அத்தனை மூலகங்கள் எல்லாம் கடந்து 5 பௌதீக பிரிவுகளும் சரியாக இணைந்தது அப்படின்னா அதிலிருந்து ஒரு உயிர் தோன்றி விடுகிறது. அந்த உயிர்ல இத்தனை வேறுபாடு. 1, 2, 3, 4, 5 என்று புலன் பொறிகள் கூடுதற்கு ஏற்ப புத்தி நுட்பமாயிருக்கும் விதமும் கண்டேன் அப்படின்னு மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு புலனுக்கு ஏற்ப அதனுடைய அறிவு நிலை ஒன்னொன்னா உயர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ தாவரங்கள் அப்படின்னா தொடு உணர்வு மட்டும் இருக்குது. அடுத்தது புழு அப்படின்னு வரும்போது தொடு தொடு உணர்வோட சுவை உணர்வு. அப்படி புலன்பொறிகள் அமைந்துள்ள விதத்திற்கு ஏற்ப புத்தி நுட்பமாய் இருக்கும் விதமும் கண்டேன். இப்ப இதெல்லாம் மனிதன்ல மட்டும்தான் முழுமையாக உணர முடியுங்கிற நிலை வந்துடுச்சு. அப்ப அந்த 6வது பதிவு படைத்த மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்கணும். சிந்தனையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். எப்படி சிந்திக்கணும் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம். அந்த தெய்வத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த காந்தத்தை நமக்கு விளக்கி சொல்வதற்கு வந்தவர் தான் குரு இல்லையா? சுவாமிஜி பாடல் என்னதுங்க? காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவை பற்றி அறிவதும் முடியாது. அப்ப அந்த காந்தம் தான் எல்லாமாக இருக்கிறது. அதனுடைய இடத்துக்கு ஏற்ப பெயர் வேறுபடுது இல்லையா? அது நம் உயிரற்ற பொருட்களில் இருந்தால் அதை யுனிவர்சல் மேக்னட்டிசம் வான்காந்தம்னு சொல்றோம். உயிர்கள்ல இருக்கும்போது அதை ஜீவனிலிருந்து வெளிப்படுவத ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பாடல்ல மகரிஷி சொல்றாங்க, சீவகாந்த செறிவினுடைய வேறுபாடுதான் இன்பம் துன்பம். நம்ம என்ன நோக்கம் பார்த்தோம்? மனிதன் இன்பமா வாழணும்னு தான் நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் இன்பமும் துன்பமும் மட்டும்தான். இந்த அமைதி நிலை என்பது என்னைக்காவது கிடைக்குது. அதனோட அனுபவத்தை அவன் ஆழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்காததுனால் அந்த நிலைக்கு போக மறுக்கிறான். இந்த இன்ப துன்பத்திலேயே உழன்று அந்த அன்னமய மனோமய கோஷத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா?
அப்படி வாழும்போது கூட எனக்கு இன்பம் தான் வேணும், துன்பம் வேண்டாம். அப்ப அதற்கு காரணம் என்ன? ஏன் மனிதனுக்குள்ள இன்பம், துன்பம்? அதுதான் இங்க சொல்றாங்க மகிழ்ச்சி. அறிவு அதன் உயிர்காந்த அலையின் மூலம் ஐம்புலன்கள் வழியாக எதை தொட்டாலும், அருமையான விளக்கம் பாருங்க. மனிதனுடைய அறிவு அதன் உயிர்காந்த அலையின் மூலம் ஐம்புலன்கள் வழியாக எதை தொட்டாலும், இப்ப நம்ம ஒரு இன்சிடென்ட் சொன்னோம். ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல தொடு உணர்ச்சி வந்தது, அப்புறம் சுவை வாயில கொடுத்தாங்க. அந்த உடல்ல ஓடக்கூடிய உயிர்காந்த அலை, ஏன்னா அது வரைக்கும் அம்மா கூட இருந்தது, அம்மா கொடுத்ததை சாப்பிட்டது, அம்மாவினுடைய ஆக்சிஜன் மூலமாக சுவாசிச்சது, திரும்பியும் வெளியில அந்த கண்ணோன்னு அந்த ஆம்பிளிக்கல் கார்டு அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட உடனே குழந்தை கத்தி அழுகுது. அழுத உடனே தான் அந்த இதயம் தானாக துடிக்க தொடங்குது. அதனாலதான் குழந்தை அழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த உடனே குழந்தைய முதுகுல தட்டியாவது அழ வைப்பாங்க. எதுக்குங்க? அது அழும்போது அந்த இதயத்தினுடைய தன்மை அங்க ஒரு ஹோல் ஓப்பன் ஆகி அந்த குழந்தை செஸ்ட் பிரீத் ஆரம்பிச்சிருமா. அது வரைக்கும் ஸ்டமக் பிரீத் தான் இருக்குமா குழந்தைக்கு. ஏன்னா அது அம்மா வயித்துல இருந்து அம்மா வாங்குற ஆக்சிஜனை அந்த அம்பிளிக்கல் கார்டு வழியா போய் அது சுவாசிச்சுட்டு இருந்தது. இப்போ இந்த உயிர்காந்த அலை தன்னுடைய ஐம்புலன்கள் வழியாக, அந்த ஐம்புலன்ல நாக்கு என்கின்ற புலன்கள் வழியாக எதை தொடுகிறது? அந்த தேனோ சர்க்கரை தண்ணியோ அதை தொடுது. உடனே பொறி இயக்கம் தொடர்பொருளின் இயக்கம் ஒக்க பொருந்தும். அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் பெரும் மாற்றம் இல்லையா? அந்த குழந்தையோட உடலுக்குள்ள அந்த சக்கரை தண்ணியில சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தேனோ சுகரோ இனிப்போ அதற்கென ஒரு விண்களின் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா? அந்த சக்கரை கரும்புல இருந்து வந்திருக்கு. அந்த தேனியினுடைய வெளிப்பாடு அது சேகரிக்கப்பட்டது. தேன் தித்திப்பா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அணுக்களின் தன்மைக்கு ஏற்ப அந்த ஜீவகாந்தம் இங்கே அதனோட நாக்குல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மாற்றம் தான் அழுத்தம், ஒளி, சுவைகள், பின்னும் மனம் எனும் ஐந்தாய் ஜீவகாந்தம் வெளிப்படுகிறது. சரியா? இது அளவாக இருக்கின்ற வரை அந்த குழந்தைக்கு இன்பமாக இருக்கு. அதே விஷயங்க அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது இல்லையா? குழந்தைக்கு வாய் திறந்து சொல்ல இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் வரல. அதனோட உடல் உறுப்புகள் உள்ள புலன்கள் சரியெல்லாம் முழுமையா வளர்ச்சி அடையல, பேசுறதுக்கு வரலை. அப்ப என்ன பண்ணுது? குழந்தைக்கு அதிகமா வரவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுது? வர்றவங்க எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு பெரிய உயிர் வரவு வந்திருக்குங்கிற சந்தோஷத்துல வந்திருக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வரவங்க எல்லாம் நாக்குல வச்சு 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 என்ன ஆகும் குழந்தைக்கு? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம என்ன திகட்டுதுன்னு சொல்லிடுவோம். அந்த குழந்தைக்கு அந்த அதிகமான சுவையினுடைய தன்மை அதால ஜீரணிச்சுக்க முடியாம ஏதோ ஒரு உபாதைய கொடுக்கும். குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். எப்படி வெளிப்படுத்தும்? அங்க அந்த குழந்தையினுடைய இன்பம் அளவா இருக்கும் போது இன்பமா இருந்தது, நிறைய போகும்போது துன்பமாக மாறிவிடுகிறது. அப்ப இந்த இன்ப துன்ப உணர்வுகளுக்கு காரணம் என்ன? அந்த ஜீவகாந்த செறிவின் அளவு குறைவதோ கூடுவதோ தான் காரணம். அளவா இருந்ததுன்னா இன்பமா இருக்கு. அதிகமா செலவாயிடுச்சுன்னா அங்கே துன்பமாக போய்விடுகிறது. நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு பொருள், ஒரு உணவு. அதே உணவை திரும்ப திரும்ப 10 நாள் கொடுத்தோம்னா என்ன ஆகுதுங்க? ஏன்னா ஒரு நாள் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னேன், அதுக்காக டெய்லி அதையே போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்போம் வீட்ல. ஏன் நல்லா பிடிச்சதுன்னா அது எப்பவும் பிடிச்சிருக்கணும் தானே. அதே உணவை வேற ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சொல்றாங்க சூப்பரா இருக்குங்க, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் அன்னைக்குதான் முதல்ல சாப்பிடுறாரு, அவருக்கு அது திகட்டல. அப்போ இந்த இன்பம் துன்பம் என்பதிலே உழன்று கொண்டிருக்கின்ற வரை மனிதனுக்கு அடுத்து ஒரு நிலை இருக்குன்னு தெரியறதே இல்ல. தெரிஞ்சாத்தானே அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். அந்த அமைதி பேரின்பம் இங்கதான் குருவினுடைய உதவி நமக்கு கிடைக்குது. அப்ப மகரிஷி அவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆரவாரம் இல்லாம அளவு கடந்த அன்பின் வெளிப்பாட்டுல ஆழமான அமைதியோட வாழ்கின்ற வாழ்க்கை, அதற்கு பேருதான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. முக்திங்கிறது எங்கேயோ இறந்த பிறகு கிடைப்பது அல்ல,
இருக்கும் போதே அனுபவிக்கிறது. ஏன்னா பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப மகரிஷி இத்தனை விஷயங்களை சொல்லி கொடுக்கிற வரைக்கும் இன்ப துன்பம் எங்க இருக்குன்னு தெரியலையே. எனக்கு பிடிச்சத செய்யறதுலதான் இன்பம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த இன்பம் கூட நம்ம உடம்புல இருக்க பயோமேக்னெட்டிக் லெவலோட அளவு அதிகமாகி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர் மயக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவாங்க முதல்ல. நாய் எலும்பு துண்டை கடிக்குது, அதுல உள்ள சதையெல்லாம் சாப்பிட்டுருது. கடைசியில எறும்பு துண்டை வெளும கடிக்கும் போது அந்த ஷார்ப்னஸ் நாக்கினுடைய ஓரத்துல குத்தி அங்கே ரத்தம் வருகிறது. அந்த ரத்தம் தன்னுடைய ரத்தம் என்று தெரியாமல் இந்த நாய் என்ன நினைச்சுக்குதுங்க, ஆஹா இந்த எலும்புல இருந்துதான் ரத்தம் வருது அப்படின்னு நினைச்சு சுவைக்கு. இத கேட்டோன்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு அறிவு 5 தானேங்க, அதுக்கு தெரியல. ஆனா சிந்தனை செய்யாத, எங்க இருந்து இன்பமும் துன்பமும் வருகிறது, என்கிட்ட இருந்துதான்னு தெரியாத நாமும் கூட அதே சூழல்ல இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு மகரிஷி சொல்லி கொடுத்துட்டாங்க, அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் ஜீவகாந்தத்தினுடைய வெளிப்பாடு. அது அளவா இருந்தா இன்பம், அளவுக்கு அதிகமானால் துன்பம். இப்போ அம்மா அருமையா தவம் நடத்தினாங்க இல்லைங்களா? நமக்கு வெளிப்புற சத்தம் கேட்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம காதுல இன்னைக்கு தொழில்நுட்பத்துல கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த காதுல போட்டுட்டு கேட்கிறோம். ஏன்னா அம்மாவோட குரலை மட்டும் தவத்துல எடுத்து உள்ளுக்குள்ள கொடுக்குது. அவ்வளவு சுகமா இருந்தது தவம், 9 மைய தவம். ஏன்னா வெளி சத்தங்கள் கேட்கும் போது இங்க இந்த டிவைஸ்ல இருந்து வர்ற சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. இதையே ஒரு நாள் ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்குங்க? யாரு பேசுறதும் அப்படி கனெக்ட் பண்ணி அதே போல காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும்போது அந்த கேட்கக்கூடிய கருவியினுடைய தன்மையில அதிகமான ஜீவகாந்தம் வெளிப்படுகிறது. அங்க துன்பமா போயிடுது இல்லையா? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே சொல்றாங்க, நிஜமாக இன்னைக்கு டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்ல நிறைய கண்டுபிடிச்சது கூட மனிதனுடைய ஜீவகாந்தத்தை அதிகமாக குறைக்கிறது. நிறைய இந்த மாதிரி காதுக்குள்ள போடுற பொருளை போட 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 இயல்பான கேட்கும் திறன் குறைகிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க. அப்போ இதையும் அளவோட உபயோகித்துக் கொண்டு நம்ம பயிற்சிகளை செய்யும் போது அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உணர்ந்து சந்தோஷமா வாழறதுக்கான வழிதான் மகரிஷி இத்தனை கவிதைகள் மூலமாக சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப நம்ம ஒவ்வொருவருக்குமான கேள்விகள் பாத்தீங்கன்னா, வாழ்க்கை என்கிறது நான் யாருக்காக வாழறேங்க? நான் அமைதியா வாழணும், இன்பத்தை அனுபவிச்சு வாழணும், ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில நிறைவா வாழணும், இதெல்லாம் நினைக்கிறோம். ஆனா இந்த வாழ்க்கை என்பது நமக்காக வாழ்வதா, இயற்கைக்காக வாழ்றதா, இல்ல நம்ம சார்ந்த சமூகத்திற்காக வாழ்றதா? இதுக்கெல்லாம் மகரிஷியே தான் விளக்கம் கொடுக்குறாங்க. இத்தனை விளக்கத்தையும் கொடுத்தாங்க. ஆனா இதே போல மகரிஷிய போல பல மகான்கள் சிந்திச்சு அதுக்கான விடை கொடுத்தாங்க. ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சுடுறேன் நான். அப்போ ஆதிசங்கரர் பார்த்தோம்னா வாழ்க்கைய தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா பார்த்தாருங்க அவரு. எத்தனை முறைதான் நான் பிறக்கிறது, எத்தனை முறைதான் திரும்ப திரும்ப பிறந்து இறந்துகிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட சேரணும் இறைவா, உன்னோட இணைவதற்கு அப்படின்னு அவர் தன்னுடைய பஜகோவிந்தத்துல சொல்றாரு. புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். இப்படி மாறி மாறி துக்கத்தையும் இதையும் அனுபவிச்சு வாழ்ந்து சிக்கல், இது ஒரு தண்டனை, எனக்கு இதுல இருந்து விடுதலை கூடுது. அடுத்தது பார்த்தோம்னா ஆண்டாள், யாருக்காக வாழணும்? எத்தனை பிறவி வாழ்ந்தாலும் நான் எப்படி வாழணும்? எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவான்னு கேட்டாங்க. நான் பிறந்தது யாருக்கு? என்னோட வாழ்க்கைய உன்னை நினைத்து கொண்டு, இறைவா எனக்காக நான் வாழல, உனக்காக வாழறேன். அடுத்தது வராரு வள்ளலார், என்ன சொல்றாருங்க? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அருமையான வரி இல்லையா? அப்ப ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்வதே என்னுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கட்டும். அப்ப இத யார்கிட்ட சொல்றாரு? இறைவனிடமே சொல்றாரு. அந்த தெளிவை வள்ளலார்கிட்ட பாக்குறோம். இப்ப சிந்தையும் நம்மளோட எண்ணமும் நம்மளோட செயலும் சேர்ந்தது தானே நம்முடைய வாழ்க்கை. அப்போ நம்முடைய சிந்தைக்கு வேண்டியது என்னது? இறைநிலை பற்றிய தெளிவு. செயலுக்கு வேண்டியது மனித குலத்தை நோக்கிய அன்பும் கருணையும். இதத்தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்றார்.
சிந்தைக்கு வேண்டியது அந்த எல்லையற்ற இறைநிலை பற்றிய அறிவு, அது அருட்பெருஞ்சோதி. சிந்தைக்கு வேண்டியது தனி பெரும் கருணை. அதாவது சிந்தை விண்ணில் இருக்க வேண்டும், செயல் மண்ணில் இருக்க வேண்டும். அதனால்தான் பாரதி சொன்னார் போல இருக்கு, அட மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதான்னு கேட்டார். இப்ப நம்ம சுவாமிஜி வராங்க. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதுதான் வாழறதுக்கான வழி. எத்தகைய உயிர்கட்கும் இன்ப நிலை காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. அப்ப இதுதான் அன்பு என்பது ஒரு பாதுகாப்பு, கருணை என்பது பராமரிப்பு, இல்லையா? அப்ப இது எல்லாம் இருக்கணும்னா என்னை பத்தி தெரிவு எனக்கு தெரிஞ்சாத்தானே முடியும். இறைவனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும், நமக்கு எல்லாம் நடந்துரும். இல்ல, அது அல்ல. மகரிஷி நம்மை பற்றி தெரிந்து கொள்ளணுங்கிறாங்க. நாம எங்க இருந்து வந்தோம், இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் எப்படி உருவாகி வந்தது, இதெல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? என்னை பற்றி மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் அங்க இருந்துதான் வந்தது. நம்ம குற்றம் பார்க்கறது இல்ல. எங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்றோம். இந்த சுற்றம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன வேலி போட்டு வச்சுக்கிட்டு அந்த வேலிக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும் நம்மால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. தவறுகளை கூட அந்த வேலியை தாண்டி ஒரு சிலரை வெளியே நிறுத்திட்டு அங்கே தப்பு கண்டுபிடிக்கிறோம். அங்கேதான் துன்பம் வருதுன்னு தெரியல. என்னுடைய ஜீவகாந்த வெளிப்பாடு எனக்கு பிடிச்சவங்க கிட்ட போகும்போது ஒரு மாதிரி வெளிப்படுது. நானா நினைச்சிருக்கேனே ஒரு சிலரை பிடிக்காதுன்னுட்டு, அங்கே போகும்போது வேற மாதிரி வெளிப்படுது. அப்ப இங்கேயும் ஜீவகாந்த செறிவினுடைய வெளிப்பாடுதான் அளவுக்கு அதிகமாக போனால் எனக்கு துன்பமாக இன்பமாக தெரிகிறது. ஏன்? நல்ல குணங்கள் நல்ல ஜீவகாந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். கோபம், வெறுப்பு, அருவருப்பு, பொறாமை, இந்த மாதிரி பேராசை, இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் அதிகமான ஜீவகாந்தத்தை வெளிப்படுத்தும். அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எனக்குள்ள வச்சிருந்தேன்னா அதை மூடி இருக்கக்கூடிய திரையை வெளிப்படுத்தணும். அந்த திரையை வெளிப்படுத்துறதுக்கு தான் மகரிஷி நம்மை பற்றிய கதைய நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி தராங்க. எல்லா இடத்திலும் நன்மைதான் இருக்கிறது, இன்ப துன்பம் என்பதென்ன என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன்னு சொல்றாங்க. அதே மகரிஷி தான் இந்த பாடல்ல இன்ப ஜீவகாந்த செறிவினுடைய மாறுபாடுதான் இன்பம் துன்பம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்பமா வாழ்ந்து துன்பமின்றி வாழணும்னா அந்த அமைதி நிலைக்கு போர்வதற்கு இந்த தன்னை பற்றிய அறிவு வேண்டும். எங்கிருந்து வந்தோமோ அந்த இயற்கையினுடைய அத்தனை விஷயத்தையும் மகரிஷி இந்த பாடல்கள்ல குறிப்பிடுறாங்க. இதை உணர்ந்து முக்தி நிலையில், அதாவது உயிரோடு இருக்கும் போதே சொர்க்க வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பயிற்சிகள் நமக்கு உதவும் என்று கூறி வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம்.